இந்த பிளேஸால் தான் கைஸ் போகணும். உண்மைக்குமே வேறு லெவலில் இருக்குது இந்த பிளேஸா. சீரியஸ்லி நெக்ஸ்ட் லெவல். ஃபுல்லாகவே பார்த்தா இந்த டெம்பிள் என்ன சொல்கிற மலையில் வந்து அப்படி குடஞ்சி தூக்கிட்டு போயிட்டு வச்ச மாதிரி இருக்கு கைஸ். சீரியஸ்லி வந்து இந்த பிளேஸ் எல்லாம் பாருங்கள் எப்படின்ட்டு. நம்ம வந்து பொம்பூர் வேலைக்கு போகலையும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். ஸோ பொம்பூர் வேலைக்கெல்லாம் போன அந்த விஷயங்களை பார்த்ததை விட இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பிளேஸ் எல்லாம். முடியலை, ஓரளவுக்கு ஏறிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன் கைஸ். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஏறி போகணும்னு. ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அந்த நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த vlogல எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இருக்கிற தம்புல்ல டிஸ்ட்ரிக்டில் தம்புல்ல டவுனில் தான் இருக்குது. நம்ம ஹோம் ஸ்டேயில் தான் இருக்கோம். ஸோ இந்த பிளேஸில் இருந்து இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னு சொன்னால் இதே தம்புல்ல டிஸ்ட்ரிக்டுரிய சீகிரியாவை கொஞ்சம் பாஸ் ஆகி. ஸோ சீகிரியாவுக்கு இந்த vlogல வந்து நம்ம போக போகிறது கிடையாது. பிதுராங்கல்னு சொல்லி ஒரு ராக் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ராக்குக்கு தான் நம்ம போய்ட்டு ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ராக் வந்து உண்மையிலே அமேசிங்கான ஒரு ராக். கீழே வந்து டெம்பிள் இருக்குது, மேலே வந்து ராக். இந்த ராக்கில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கைஸ், நான் வந்து மோட்டோ வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, மோட்டோ வ்ளாகில் கண்டிப்பாக பார்த்து. ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கன் டச் பண்ணுங்கள். ஸோ வாங்க, நான் மோட்டோ வ்ளாகில் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே இன்னொரு விஷயம் இங்கே பாருங்கள், இந்த ப்ளேஸில் நம்ம பைக்கை வச்சுருந்தோம். இன்னொரு பைக் ஒன்று வந்திருக்கு, நல்லா இருக்குது தானே? ஓகே, இப்போ பார்த்தீங்க சொன்னால் நம்ம வந்து வெளிக்கிட்டோம். இன்னும் வந்து இப்போ நம்ம சரியாக தம்புல்ல டவுனில் இருக்கோம். தம்புல்ல டவுனில் இருந்து 19 கிலோமீட்டர்ஸ் மாதிரி நம்ம போகணும். ஸோ இன்றைக்கி ஜேர்னியில் வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னு சொன்னாங்க, பிதுராங்கல்னு சொல்லி ஒரு ரொக்கண்டு இருக்குது. ஸோ இந்த ரொக்குக்கு வந்து கீழே இருந்து நம்ம ஒரு 45 மினிட்ஸ் மாதிரி ஹைக் பண்ணி மேலே போயிட்டு தான் நம்ம இந்த ஃபுல் வியூவை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உண்மையிலேயே அந்த ரொக் வந்து ஒரு ஸ்பெஷலான ரொக்குன்னு கூட சொல்லலாம். நிறைய வந்து ஃபாரினர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண ஒரு ரொக் தான் அந்த ரொக். ஸோ அந்த ரொக்கில் இருந்து பார்த்தோம்னு சொன்னால் சீகிரியாவில் வந்து இருக்கிற ஸ்ரீலங்காவில் இருக்கிற சீகிரியா குண்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நான் இன்னொரு vlog உண்டு, அதை தனியாகவே நம்ம ஒரு vlog வந்து இன் ஃபியூச்சரில் வந்து நான் மேக் பண்ணுறேன். பட் அந்த ரொக்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிதுராங்கல்னு சொல்கிற பிளேஸில் இருந்து பார்க்கும்போது அந்த ரொக்கோட வந்து ஃபுல் வியூ அண்ட் வந்து தம்புல்லையோடைய ஃபுல் வியூவை வந்து நமக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உண்மையிலே வேறு லெவலாக இருக்கும். நிறைய நான் ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். உண்மைக்குமே அது சட்டப்படி பிளேஸ். ஸோ லைவில் போயிட்டு பார்ப்போங்க இது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. நீங்கள் வந்து கஷ்டப்பட தேவையில்லை. நான் வந்து இந்த vlogல வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு காட்டணும் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் லைவாக ட்ராவல் பண்ணி வந்து எப்படி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமோ இந்த சேம் ஃபீலிங் வந்து நான் உங்களுக்கு இந்த vlogல வந்து தருவேன். ஸோ காய்ஸ், அந்த பிளேஸை கிட்ட போயிட்டு நான் வந்து கன்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சீகிரியாக்குரிய என்ட்ரன்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது. அந்த சீகிரியா என்ட்ரன்ஸால் தான் நம்ம வந்து சீகிரியா அந்த மலை கொண்டு இருக்கிற பிளேஸையும் வந்து பாஸ் ஆகித்தான் இந்த பேர் என்ன பிதுராங்கல ரொக்குன்னு சொல்கிற பிளேஸுக்கு போகணுங்க. இது உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளேஸ். இதுக்கு வந்து நிறைய வந்து தமிழ் வ்ளாகர்ஸ் வந்து போயிட்டு போட்டு நான் கண்டில்லை. 2-3 வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. பட் அவங்க வந்து ஸ்டில் அந்த ப்ராப்பராக போட்டில்லை. பட் இந்த vlogல வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக இருக்கிற 2024 இருக்கிற அப்டேட்டில் இருக்கிற விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு அந்த பிதுராங்கல் ராக்கில் பார்க்க போகிறோம். உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோவாக இருக்கும். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். நம்ம சீக்கிரம் என்ட்ரன்ஸுக்கு வந்த பிறகு இன்னும் 9.2 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த பிதுராங்கல் ராக்கை வந்து நம்ம ரீச் பண்ணணும்னு சொல்லி கூகுள் மேப் காட்டுது. பட் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் இந்த பிளேஸ் எல்லாம் வந்து மழை பெஞ்சிருக்கு. ஸோ மழை பெஞ்சிட்ட டைமில் 9:30 AM காலையில். பட் கிளைமேட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. vlog வந்து மேக் பண்ணுறது நான் கூட பயந்துட்டு வந்தேன் இந்த டைமில். நல்லா வெயிலாக இருந்தால் எப்படி நம்ம vlog மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். பட் உண்மைக்குமே மழை பெஞ்சிருக்கு. பட் தம்புல்லையில் நம்ம இருந்த பிளேஸில் வந்து நேற்று மழை பெய்யலை. இங்கால சைடில் மட்டுமே மழை பெஞ்சிருக்கு. பட் உண்மைக்குமே நல்ல கிளைமேட். ஸோ இதோட வந்து நம்ம அந்த மலை உச்சியில் ஏறி பார்த்தோம்னு சொன்னால்
வேறு லெவலில் ஒரு வியூ ஒன்று கிடைக்கும். கண்டிப்பாக அந்த வியூவை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. சீரியஸ்லி வந்து நான் இந்த மாதிரி ஒரு சீனரிஸ் வந்து நமக்கு செட் ஆகும்னு சொல்லி சத்தியமாக நான் யோசிக்கிறவே இல்லை. பட் மழை பெஞ்சிட்டு அந்த விட்ட ரீசனால் இந்த பிளேஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், வேறு லெவல் காய்ஸ். சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டட் வியூ தான் இதெல்லாம். உங்களுக்கு அப்படியே கோப்ரோவுக்கு வந்து நல்லா கிளியராக விளங்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு கிம்பிஸ் என்று சொல்கிற ஒரு ஊருக்கால தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் வந்து 6.8 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணணும். பட் நம்ம எப்படியுமே டயர்டாகிடும். இங்கெல்லாம் இன்னொரு விஷயம் பார்க்கக்கூடிய மாதிரி இங்கே பாருங்கள், இந்த வண்டில் மாடு. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் இருக்கிற பழமை முறையாக இருந்தாலும் கூட இந்த வண்டில் மாட்டில் போகிற அந்த சவாரி இருக்குது தானே, காட்டில் போகிற இந்த சவாரியை வந்து ஸ்டில் வரைக்கும் இந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷனான இந்த பிளேஸில் வந்து ஸ்டில் வந்து அதை வச்சுருக்காங்க. இன்னொரு ரீசன் சொன்னால் நிறைய வந்து நீங்கள் ஃபாரினர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய லோக்கல்ஸான விஷயத்தை தான் அவங்க ட்ரை பண்ண ஆசைப்படுவாங்க. என்னத்த கார் என்னத்த இது இருந்தாலுமே இந்த பிளேஸால் தான் கைஸ் நம்ம வந்து சீகிரியா மெயின் என்ட்ரன்ஸ் சீகிரியாவுக்கு இதால் தான் போகணும். பட் நம்ம சீகிரியாவை போகிறது இல்லை தானே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த பிளேஸில் இருந்து பார்த்தோம்னு சொன்னால் சீகிரியாவோடைய வியூ வந்து நம்ம பார்க்கலாம். எத்தனை ஃபாரினர்ஸ்ன்னு பார்த்தீங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், இப்போ ஃபாரினர்ஸ் வந்து அதிகம் ஆசைப்படக்கூடிய பிளேஸ் நான் வந்து இந்த 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 மாதிரி லோக்கல்ஸான விஷயங்களை வந்து ட்ரை பண்ணணுன்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுருக்காங்க. பட் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் உண்மையிலே. காட்டில் சத்தியமாக நான் என் லைஃப்பில் இது வரைக்குமே போயினதே இல்லை. நல்லாயிருக்கும் அந்த ஃபீலிங். ஃபைனலாக வந்து இன்னும் வந்து 3.3 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த பித்ராங்கல ரொக்கை வந்து நம்ம ரீச் பண்ணன்னு சொல்லி காட்டுது. உண்மைக்குமே இங்கே பாருங்கள், முன்னுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் சீகிரியா ரொக்கோடைய வந்து வியூ. ஸோ இந்த பிளேஸால் தாங்க கைஸ் போகணும். உண்மைக்குமே வேறு லெவலில் இருக்குது இந்த பிளேஸா. சீரியஸ்லி நெக்ஸ்ட் லெவல். பாலிவுட் ராஜா. இங்கே பாருங்கள், ஃபாரினர்ஸ் வந்து சைக்கிளிங். உண்மைக்குமே என்ன தான் அவங்க அந்த மாதிரி பிளேசஸ்லேருந்து வந்தாலுமே இங்கே வந்து லோக்கலான விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு உண்மைக்குமே ஆசைப்படுவாங்க. யாராக இருந்தாலும் சரி. இப்போ நம்மளாக இருந்தால் கூட இப்போ நம்ம வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போனோம்னு சொன்னால் அந்த பீப்புள்ஸோடைய வந்து விஷயங்களை வந்து ட்ரை பண்ணும்போது வி ஆர் லோக்கல்ஸ். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அவங்களோட விஷயத்தை ட்ரை பண்ணுறப்போ லோக்கலான விஷயத்தை நம்ம ட்ரை பண்ண ஆசைப்படுவோம். அதே மாதிரி தாங்க இது அவங்களோட. உண்மைக்குமே இது வேறு லெவல் சீனரிஸாக இருக்கா பா. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு இருக்கவே இல்லை. நான் நினச்சேன் ஜஸ்ட் வந்து நார்மலான ஒரு ரோடு இருக்கும், இந்த அளவுக்கு வியூஸ் இருக்காதுன்ட்டு. பட் பர்ஃபெக்ட். ஃபைனலாக வந்து நம்ம பிதுராங்கல ராக் என்ட்ரன்ஸுக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு. ஓகே, இதால் போயிட்டு நம்ம வந்து பைக்கை வந்து பார்க் பண்ணிவிட்டு எந்த பிளேஸில் பார்க் பண்ணணும்னு தெரியல. பிதுராங்கல ராக் கேவ் டெம்பிள்னு இருக்குது. பைக்கை சேஃபாக பார்க் பண்ணிட்டு பேகை வந்து தூக்கிட்டு போகிறேன்னு சொல்கிறது உண்மைக்குமே கஷ்டமான விஷயம். என்ன பண்ண போகிறோம்னு தெரியல, பார்ப்போம். இங்கே உங்களுக்கு மேலே வந்து நீங்கள் பார்க்குறது தான் பிதுராங்கல ராக் கைஸ். ஸோ அந்த ராக்கு தான் நம்ம ஹைக் பண்ணி போகணும். ஸோ இதால் டெம்பிள் என்ட்ரன்ஸ் தான் நமக்கு இருக்குது. ஸோ டெம்பிள் என்ட்ரன்ஸால் போய்த்து உள்ளுக்கு போகும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே சைட்லேயெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே ரெனோவேஷன் ஒர்க் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் நம்ம என்ட்ரன்ஸ். இதில் பாருங்கள், பிதுராங்கல ராயல் கேவ் டெம்பிள்னு போட்டிருக்கு. ஸோ இந்த டெம்பிளால் தான் கைஸ் வந்து நம்ம உள்ளுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் லோக்கல்ஸை பார்க்க அதிகமாக டூரிஸ்டாக இருக்கிறாங்க. இதில் வந்து என்ன போட்டிருக்கு ஓகே தெரியல, பார்ப்போம் உள்ளுக்கு போய்ட்டு. ஸோ உண்மைக்குமே இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து இப்போ தான் வாரீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும். மறக்காமல் அப்டேட்டில் இருங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் ஃபாரினர்ஸாக நீங்கள் சொன்னால் இந்த பிளேஸை வந்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் நமக்கு வந்து லோக்கல்ஸுக்கு வந்து டிக்கெட் இல்லைன்னு தான் சொன்னாங்க. ஸோ பாருங்கள், கீழே வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த பன்சல் இருக்கும். ஸோ இந்த பன்சலையால் தான் நம்ம வந்து மேலே எடுத்து போகணும். எப்பயுமே நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, பன்சலுக்கு போகிறேன்னு சொன்னால் ஸ்லிப்பர் ஷூஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கழட்டிட்டு போங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஹைக் பண்ணி தான் மேலே வந்து போகணும். ஸோ மேலே வந்து எக்ஸாக்டாக வந்து எத்தனை மீட்டர்ஸ்ன்னு தெரியலை, மேலே போய்ட்டு பார்ப்போம் கைஸ். பட் உண்மைக்குமே மேலே போய்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வேறு லெவலில் வந்து ஒரு வியூ வந்து நமக்கு கிடைக்கும்.
அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம வந்து சேனலில் வந்து நீங்கள் ஹாட் அண்ட் பிளைன்ஸில் வந்து நம்ம ஹைக் பண்ணதை பார்த்துருப்பீங்க. அதை பார்க்க ஈஸியாக தான் இருக்குது. உண்மைக்குமே டிஃப்ரெண்டான ஒரு பிளேஸாக இருக்குது கைஸ். ஸோ இதில் வந்து ஃபாரினர்ஸுக்கு எல்லாம் வந்து சார்ஜஸ் பண்ணி எடுக்கிறாங்க தானே. இந்த வந்து பேமெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு போகுதுன்னு சொன்னால், இந்த பன்சலையோடைய பன்சலையோட அடுத்தடுத்த விஷயங்கள், பன்சலையோடைய நிதி உதவிக்காகத்தான் இந்த இதை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு போட்டுருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இப்படி தான் இப்போவே மூச்சு வாங்குது. லெட்ஸி, இதால் ஏறி இந்த மாதிரி ஒரு வியூவில் தான் இருக்கும். லெட்ஸ் ட்ரை guys. இந்த vlogல வந்து நம்ம வந்து சோலோ வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து சோலோ எக்ஸ்ப்ளோரர்ஸ் வந்து சோலோவாக வந்தேன். ஸோ இங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஹெல்ப்போடு தான் இந்த பிளேஸில் வந்திருக்கேன். இப்போ பார்ப்போம். இப்போவே வந்து நமக்கு மூச்சு வாங்குது. கிளியராக இருக்கா? ஓகே, நியூ கேமராமேன் தான், அதனால தான் கொஞ்சம் இஷ்யூ. ஓகே பார்ப்போம். இப்போவே மூச்சு வாங்குது, பட் பரவாயில்ல, வெயில் இல்லாததுனால அவ்வளோ இதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலாக தான் இருக்குது. நான் கூட அவ்வளோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட இருக்குது. மேலே போய்ட்டு எப்படி இருக்குமோ இல்லையோ தெரியல. உண்மைக்குமே டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகே வாங்க மேலே போவோம். ஃபுல்லாகவே பார்த்தா இந்த டெம்பிள் என்ன சொல்கிற மலையில் வந்து அப்படி குடஞ்சி தூக்கிட்டு போயிட்டு வச்ச மாதிரி இருக்கு. சீரியஸ்லி வந்து இந்த பிளேஸ் எல்லாம் பாருங்கள் எப்படின்ட்டு. நம்ம வந்து பொம்பூர் வேலைக்கு போகலையும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். ஸோ பொம்பூர் வேலைக்கெல்லாம் போன அந்த விஷயங்களை பார்த்ததை விட இங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த பிளேஸ் எல்லாம். உண்மைக்குமே இந்த இது வந்து எப்படி இருக்க போகுன்னு தெரியல, பார்ப்போம். அட்டி சீரியஸ் இந்த பிளேஸ் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஓ அத்திரி வேற மாதிரியா. அப்படி இதால் போகிறியா? ஓகே ஓகே, இதால் தான் நம்ம ஏறி போகணும். எப்படி பிளேஸில் போகணும் வந்து காலையில். Oh, okay. Und dann habe ich gearbeitet. Ich stamme hier von hier. Ja, okay. அதில் வந்து அப்படியே ஹைக் பண்ணி தான் மேலே வந்து உச்சிக்கு போகிற மாதிரி இருக்கும். Ja, das stimmt. இதில் தங்காய் ஃபுல்லாக ஏறி போகணும். அப்பா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் கூட மூச்சு வாங்குறது பரவாயில்ல. பட் அவ்வளோவுக்கு கஷ்டம்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓரளவு ஏறி வந்தாச்சு. இங்கே பாருங்கள், முடியலை. ஓரளவுக்கு ஏறிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறேங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்குலாம் ஏறி போகணும்னு. அவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறதுக்குமே இல்லை. பட் இந்த மலையெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. சீரியஸ்லி வந்து ஒரு டிஃப்ரெண்டான அந்த மலையை வந்து அப்படியே கொடைஞ்சி எடுத்த மாதிரி இருக்குது காய்ஸ். ஸோ இந்த பிளேஸில் இருந்து கீழே இருந்து நம்ம ஃபுல்லாகவே ஹைக் பண்ணி வந்திருப்போம். உனக்கு உண்மைக்குமே எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு சொல்லி தெரியலை. 45 minutes சொல்லி கூகுளில் போட்டிருக்காங்க. பட் அது அவங்களோட இதை பொறுத்து. இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுத்து போகிறேன்னு சொன்னால் அந்த ஓவரால் அந்த டைமிங்கை பொறுத்து இருக்கும். ஓகே போ மேலே. பிளேஸில் இங்கே பாருங்கள் மேலே வந்து மலையை வந்து இவ்வளோ குடைஞ்சி வச்சுக்கின்னு சொல்லி பா எவ்வளோ தூரம் காய்ச்சி நம்ம ஏறி வந்துட்டோம். வா சீரியஸ்லி நான் போன பிளேசஸ்லேயே வந்து டிஃப்ரெண்டான ஒரு பிளேஸ். ஓகே இப்போ ஃபைனலாக வந்து நம்ம ஒரு நிறைய தூரத்துக்கு வந்து ஏறி வந்தாச்சு. வந்ததுக்கு பிறகு இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த மலையை குடைஞ்சி இந்த மாதிரி இவங்க இப்போ ரீசனை வந்து கட்டியிருக்காங்க. என்னத்துக்குன்னு தெரியல காய். இந்த மலையை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கா ஒரு முட்டு மாதிரி வச்சுக்காங்களா இல்லை என்னத்துக்குன்னு தெரியல. தெரிஞ்சவங்க யாராச்சும் போய் நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயத்தில் வந்து எனக்கு பின்னுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு ரிலீஜன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்திஸ்ட். ஸோ அந்த புத்தாவுடைய இதை பாருங்கள் அப்படியே வச்சுருக்கு.
ஸ்டெச்சு அப்படியே புத்தா வந்து படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், நைட்டில் வந்தாலும் கூட இங்கே பல்பெலாம் போட்டு வச்சுருக்காங்க. உண்மைக்குமே ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங்காக இருக்குது. காய்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நம்ம இருக்கிறதுலே ஹைக் பண்ணி வந்ததுலேயே லாஸ்ட் பார்ட் தான். ஸோ உண்மையிலே லாஸ்ட் பார்ட் தான் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. இதில் ஏஜானவங்க நிறைய பேர் வந்து இதில் ஹைக் பண்ணிட்டு போகிறாங்க. எப்படி தான் ஏறிட்டு போகிறாங்கன்னு எனக்கு இந்த நோ ஐடியா. ரொம்ப கேர்ஃபுல், ஸ்லிப் ஆகுது. எப்படி போகுதுன்னு பாருங்க பேஸ்லேருந்து. நோ ஐடியா எப்படி வந்திருப்பாங்கன்னு. ஷேக் பண்ணாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்தாச்சு, எல்லா பாட்டும் இருந்து இப்போ மேலே இந்த பிளேஸ்லேருந்து தான் நம்ம ஏறி மேலே போனால் தான் அந்த வியூவை பார்க்குற மாதிரி இருக்கும். சீரியஸ்லி நெக்ஸ்ட் லெவலில். ஃபைனலாக இவ்வளோ தூரம் வந்து ஹைக் பண்ணி இந்த பிளேஸை வந்து பார்க்குறதுக்கு வந்தாச்சு கைஸ். உண்மைக்குமே கடைசி பார்ட் தான் நெக்ஸ்ட் லெவல். அந்த பிளேஸில் இருந்து பாருங்கள். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சீகிரியா அந்த மலையோடைய வந்து ஃபுல் வியூவை வந்து இங்கேருந்து பார்க்கலாம். இப்படி இறங்க பாருங்கள். மிக ஒரு ரிஸ்கான விஷயம் தான். பார்ப்போம். ஃபைனல் பார்ட் தான் உண்மைக்குமே ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. கஷ்டப்படலாம் போகணுமா? ஹாய், ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் தாங்க இந்த பிளேஸில். லோக்கல்ஸை பார்க்க ஃபுல்லாக வேற மாதிரியா. ஃபைனலாக வந்து நான் இப்போ இந்த வியூவை காட்டிட்டு போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே பார்த்துட்டு இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். வேறு லெவல் பிளேஸ் காய்ஸ். சீரியஸ்லி வந்ததுக்கு வந்து சீரியஸ்லி உண்மைக்குமே வேர்த்துன்னு சொல்லலாம். உண்மைக்குமே நான் வந்த கஷ்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படின்னு சொல்லி. ஹைக் பண்ணுறதுலே காய்ஸ் நீங்கள் ஆரம்பத்தில் வந்தது வந்து அவ்வளோ பெரிய ஒரு பாட்டு இல்லை. பட் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஹைக் பண்ணது தான் சீரியஸ்லி இட்ஸ் எ நெக்ஸ்ட் லெவல் அட்வென்ச்சர். நீங்கள் அங்கே பார்க்குறது தான் கைஸ் இந்த சீகிரியா குன்று. ஸோ ஸ்ரீலங்காலே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ் தான் அந்த சீகிரியா குன்று. ஸோ அந்த சீகிரியா குன்றுக்கு நம்ம இந்த பிளேஸில் வந்து இந்த இதில் போகலை, இந்த ரொக்குக்கு. மேபி இன் ஃப்யூச்சர் அடுத்த இன்ஷால்லா அடுத்த வீடியோஸில் வந்து நம்ம அந்த பிளேஸை வந்து கவர் பண்ணுவோம். ஸோ இங்கே அதை பாருங்கள், டோட்டல் தம்புல்லையோடைய வியூவே நம்மளுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ வியூ பாயிண்ட் அங்கே தான் இருக்குதான். லெட்ஸ் கோ அண்ட் ட்ரை. சீரியஸாக இந்த பிளேஸை வந்து சொல்ல போனால் கைஸ் வேர்ட்ஸே இல்லை, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த பிளேஸ். உண்மைக்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அளவுக்கு வந்து உண்மைக்குமே ஒரு வேர்த்தான பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த பிளேஸோடைய வியூவை வந்து இப்போ நான் ஷோ பண்ண ஒரு மியூசிக்கோட. ஸோ கைஸ் பாருங்கள். பார்த்தீங்களா அந்த ரொக்கம் வந்து அப்படியே கேப்சர் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் வீடியோஸ் எடுக்கிறான்னு சொல்லி. உண்மையுமே ஃபுல்லாகவே இந்த பிளேஸில் வந்து லோக்கல்ஸ் சொல்கிறதுக்கு நாங்கள் 2 பேர் நினைக்கிறோம். உண்மையுமே ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் தான் guys.
கைஸ் இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் நோம்பு டைமில் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஈடா தண்ணி குடிக்க வேண்டிய யோசிப்பீங்க. இது நோம்பு டைமில் அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, பட் நோம்பு டைமில் தான் பப்ளிஷ் ஆகும். நம்ம வந்ததுக்கு வந்து சீரியஸ்லி இந்த பிளேஸ் வந்து வர்த். அண்ட் வந்து இந்த வீடியோ வந்து நான் போட்ட வீடியோஸ்லேயே வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. நல்ல ஒரு நேச்சரோட நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக கைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய வந்து ட்ராவலிங் ரிலேட்டடானது இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரிங் வீடியோஸ் நிறைய வர சான்ஸ் இருக்குது நம்ம சேனலில். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதில்லை, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் டச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை வந்து நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் ஈஸியாக நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு வீடியோஸ் உங்களிடம் விடைபெறுகிறேன். யா, இட்ஸ் மீ ஷேரோஸ். Bye.